திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில்வாய் வெமை கண்டான் சந்ததிக்கு ஓர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடு துறைவாழ் குரு நம சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோம் வேதம் பொருள் வணர்ந்தே மேவி சிவாகமத்தின் தீதில் பொருளும் தெளிந்து வைந்தே மேதுவரை தெற்றி சூழ் சிந்தை சிவஞானவான் பற்றாமல் அடிக்கு நம பார்வதீபதே. எல்லாம் அல்ல பரம்பொருள் சிவபெருமானுடைய திருவருள் துணை கொண்டு ஆதீன குருமதல்வராம் ஸ்ரீ ராமசாமத்தினுடைய பொன்னார் திருவடி தமிழடியின் மணமொழி மேகலாவை வணங்கி மகிழ்ந்து சேகராசாமனுடைய திருவடிகளை போற்றி அவர்கள் அருளி செய்த பெரிய புராணத்தை அமாவாசைக்கு ஒருக்க ஆண்டுக்கு ஒருக்க நம்ம பார்க்கக்கூடிய சூழலுக்கு வந்துட்டோம். அந்த தவறுக்கு சுவாமி என்னை மன்னிக்கணும். இன்று திருநாவுக்கரசு சுவாமிகள் திரு தோணிப்புரத்திலே எழுந்தருள அங்கே இருக்கக்கூடிய திருஞானசம்பந்த சுவாமிகளும் எதிர்கொண்டு அழைத்து ஆலயத்துக்கு உட்சென்று பரமேஸ்வரனை வழிபாடு செய்து திருத்தோணி பொற்கோயிலில் உள்புகும்போதில் ஆர்வம் பெருக அணையும் அவருடைய கும்பிட்டு அருளால் சீர் வளர் தொண்டரை கொண்டு திருமாலிலே சேர்ந்தார். சீர் வளர் தொண்டர். சீர்னா என்ன? சீர் அப்படின்னா பொதுவாக நம்ம பார்த்துருக்கோம். கல்யாணம் முடிஞ்சு போவாங்க, எவ்வளவு சீர்தனத்தையோடு வந்தாங்க பெண்ணு அப்படின்னு கேட்பாங்க. சீர் அப்படின்னா என்ன? கொடுத்து அனுப்புவது. சரிங்களா? கொடுத்து அனுப்புவது எப்போதுமா இல்லை, அதுக்கு உரிய பருவம் வரக்கூடிய காலத்தில் கல்யாண பருவம் வந்த உடனே கல்யாணம் முடிஞ்சு ஒரு சீர் கொடுத்து அனுப்புகிறாங்க. இது உதாரணத்துக்காக சொல்கிறது, உலகில் உதாரணம். ஏன்னா இங்கேயும் சீர்னு சொல்கிறதுனால நம்ம அதை எடுத்து சொல்ல வேண்டியது. உலகில் பார்த்தா தான் இது தெரியும். சீர்தன்னா அப்போ போகும்போது சீரையும் கொடுத்து அனுப்புறது. கொடுத்து அனுப்புவதற்கு பேர் சீர். யார் கொடுத்து அனுப்புது? அவரை விட பெரியவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்க கொடுத்து அனுப்புகிறதா சீர். இங்கே கும்பிட்டு அருள் சீர், அருளையே சீராக யாருக்கு? வளர் தொண்டரை கை கொண்டு, தொண்டரை கொண்டு திருமாலில். அப்போ இங்கே முக்தி பேருடைய சீர் இல்லை. பரமேஸ்வரனுடைய ஆலயத்துக்கு உட்புகும் பொழுது இறைவனுடைய அருள் என்கின்ற சீர் என்ன செய்து இங்கே வருகிறது. இந்த சீர் என்னாகும்? தேஞ்சு போகாத சீர். அதெல்லாம் மிச்சதெல்லாம் தேஞ்சு போகும், கரைஞ்சி போகும், அழிஞ்சு போகும், உடஞ்சி போகும், என்னன்னாலும் வச்சுக்கலாம். ஆனால் இது ஒரு தடவை சீர் வந்தால் வந்தது. அது என்ன செய்யணும்? மேலும் மேலும் பெருகுமே ஒழிய குறையாது. சரியா? அங்கே எப்படி சீர் குறையுதோ, ஆனால் இங்கே என்ன செய்யாது? குறையாது. அணுவுக்கு அணுவுக்கு இன்னும் என்ன செய்யும்? பெருகி கொண்டே இருக்கும். பொதுவாக சொல்கிறேன், இப்போ கரும்பு சாறு இருக்குது, குடிக்கிறோம், குடிக்க கரும்பு சாறு குறைய தான் செய்யும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, மல்டி குடிக்க பெருகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். அவன் சீர் வளர் தொண்டரை போன வகுப்பில் கடைசி பட்டது. சீர் வளர் தொண்டரை கொண்டு என்ன பண்ணார்? திருநாவுக்கர சுவாமிகளை கொண்டு நேராக தன்னுடைய மாளிகையிலே அவர் சேர்ந்தார் என்கின்றதோடு பாட்டி வச்சிருந்தோம். இன்று அணையும் திருத்தொண்டர் தம்மோடு ஆண்ட அரசும் அன்பால் இணையில் திரு அமுதாக்கி இயல்பால் அமுது செய்வித்து புணரும் பெருகு அன்பு பண்ணும் பொங்கிய காதலில் கும்பிட்டு உணரும் சொல் மாலைகள் சாத்தி உடன் வைகி எய்தி உறைந்தாரு. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை சார், சரி பரவாயில்ல, இன்னொரு தர பார்த்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. சூழவரும் திரு தொண்டர்களோடு இருக்கக்கூடிய ஆளுடைய அரசர்க்கும் ஆண்ட அரசுக்கும் அன்பால் இணையில் திரு அமுதாக்கி, அப்பேற்பட்ட அந்த ஒப்பில்லாத
அந்த தொண்டருக்கு ஒப்பில்லாத உணவை என்ன பண்ணுறாரு, ஏற்ற இயல்பால் ஆகுது. அவருக்கு என்ன உடம்பு பிடிக்குமோ, ஏன்னா முன்னால் இவருடைய வர்ணனை படிக்கும் பொழுது அந்த திருநாவுக்கர சாமிகள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? கையில் உளவாரப்பட வச்சிருந்தாரு. திருமேனி தன்னில் அசைவு காணப்படக்கூடிய தன்மை, சிந்தை இடையராத அன்பு தன்னுடையவர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதில் கந்தை மிகையாம் கருத்தும் கலகை உளவாரப்படை அப்படின்னு கந்தை. கந்தைன்னா என்ன? நைந்து போன ஆடை. எதுனாலும் ஆடைன்னு அர்த்தம் கிடையாது. நீ ஆடையை பார்த்து இது நஞ்சு போச்சு கந்தைன்னு சொல்கிறோம். நஞ்சு போன உடம்பு. நஞ்சுன்னா உடனே விஷம்னு அர்த்தம் கிடையாது. நைந்து போனோம். அவன் நைந்து போன, இத்து போன அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய உடம்பு கந்தை மாதிரி இருக்கு. ஏன்னா இவர் தவமே வாழ்க்கையாக கொண்ட காரணத்தில் நம்மளை போல சாப்பிட்டு கொண்டு பொழுது போய் அலைகிறது. அவர் நைந்து போன உடம்பு, அப்பேற்பட்ட உடம்பு. அதனால அவருக்கு ஏற்ற உணவை கொடுக்கணுங்கிறது தான் மரம். அப்போ ஒரு விருந்தாள் வந்தால் அவங்களுக்கு என்ன உடம்புக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு ஏற்றவாறு வீட்டில் சமைச்சு கொடுக்கறது தான் விருந்தே ஒழிய அவன் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுன்னு நினச்சி நம்ம வந்து செய்கிறது இருக்காது. அவன் ஹார்ட்டு ஃபெயிலியராக இருக்கும், இல்லை ஹார்ட்டில் தான் இருக்கும். நல்ல சொதி, நம்ம திருநாளி பக்கம்லாம் சொதி வைக்கிறது, தேங்காய் பால்லே செஞ்சு அடிக்கிறது. 4 நாள் சொதி வச்சு ஆளாகாலி பண்ணிடலாம். இல்லையா? சும்மா வந்து கழுத்த இருக்காங்க. அது விருந்து இல்லை. அப்போ இங்கே அருளாளராக இருந்தாலும் கூட அதுக்காக சொல்ல அருளாளர் இருந்தாலும் கூட அவர்களுக்கும் ஏற்ற உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, இங்கே ஒரு வரியை வைக்கிறாரு. அரசருக்கு ஒப்பில்லாத உணவையும் அங்கே ஏற்ற இயல்பால் ஆக்கு விட்டு, அதுக்கு இருந்தாலும் ஆக்கு வச்சு உன்னை செய்தொருளி. அப்புறம் சாப்பிட வச்சாச்சு. பொருந்திய பேரன்பும் நட்பும் என்ன செய்து மேலும் மேலும் அங்கே வளர்ந்து கொண்டு இருக்குது. அப்படிதான் இருக்கணும். அதுதான் நட்புங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, வளர்ந்து கொண்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜில் நிற்கக்கூடாது. தேஞ்சிக்கிட்டே இருந்தா இங்கேயே இவன் போன் அடித்தாலும் இந்த அளவு தானே பண்ணான், போன் எடுக்காமல் இருப்பான். இருக்கானா இல்லையா? சரி, அப்படி ஆனால் இங்கே இல்லை. எப்படி பேரன்பு பெருகுதோ அதுபோல் நட்பும் சேர்ந்தே என்ன செய்யுது மேலும் மேலும் பெருக மிக வணங்கி பரமேஸ்வரனுடைய திருப்பாதத்தை எப்பொழுதுமே உள்ளத்திலே கண்டு மகிழக்கூடிய ஆலயங்களையெல்லாம் பதிகங்களால் பாடி மகிழ்ச்சி பொருந்த உடன் அங்கே இருந்தார்கள் 2 பேரும். உணரும் சொல்மாலைகள் சாத்தி உடன் மகிழ்வெய்து அங்கே உறைந்தார். சரியா? அதனால் அந்த 6 சொல்மாலைகள் என்னெல்லாம் அப்படிங்கிறது கிடைத்துல. அதனால் அறிய முடியாமல் போயிடுச்சு. அந்நாள் சில நாட்கள் செல்ல அருள் திருநாவுக்கு அரசர் மின்னார் சடையன்னல் எங்குமே மேவிடங்கும் விட வேண்டி பொன்மார்பின் முன்னூல் புனைந்த புகழி பிரானிசை ஓடும் பின்னாக வைத இறஞ்சி பிரியாத நண்படும் போந்தார். ஆமாம், இது வரைக்கும் நம்ம பார்த்தது. அதனால் மீனவர்களை பார்த்துட்டோம். பரவாயில்ல. அங்கனமாக இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் நாட்கள் செல்ல, சில நாட்கள் செல்ல, அப்போ திருவருள் பெற்று இயங்கக்கூடிய அந்த திருநாவுக்கர சுவாமிகள் மின்னல் போல ஒளி பொருந்தி இருக்கக்கூடிய சடையுடைய பரமேஸ்வரன் வீட்டிருக்கக்கூடிய ஏனைய ஆலயங்களையும் சென்று அங்கேயும் பரமேஸ்வரன் தான் இருக்கு. இன்னும் அருள் பெற்றாச்சு. அருள் பெற்ற பிறகு ஒவ்வொரு ஆலயமும் அலையிறாங்களே அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்னா, அங்கேயும் சிவபெருமான் தான் இருக்காருங்கிறத சைவ மக்களுக்கு உணர்த்த வேண்டிய அவர்கள் நினைச்சாங்க. ஆமாம் ஆமாம், நான் பாடல் பெற்ற ஸ்தலத்துக்கு மட்டும்தான் போவேன், நிச்சயம் வேதெல்லாம் போகாமல் நானே நாசமாக போயிடுவேன். எத்தனை குரூப் அடையும் இல்லையா? தெல்லைவாள் அந்தனர் அடியார்க்கும் அடி, தெல்லைவாள் அந்தனர் அடியார்க்கும் அடியன். திருநாவுக்கர சுவாமிகளுக்கு அடி. சில அந்த அடியன்கிறது ஒரு அடியன் வந்தால் அவருக்கு நேரடியாக கண்ணை பெருக்க அடியன் வந்துருச்சு. ஆனால் திருநாவுக்கரசு அடியார்தம் அடியாருக்கும் அடியன்னு சொன்னதுனால அது வித்தியாசமாக இவங்க பார்ப்பாங்க. எப்படி நேராக அடியாருக்கு சண்டிகேச நாயனாருக்கு அடியன் அப்படின்னா அவருக்கு மட்டும்தான் அடியன் அர்த்தம், சுந்தரம் சாமி சொன்னார். ஆனால் திருநாவுக்கர சாமிக்கு அடியாருக்கும் அடியன் சொன்னால்
அந்த அவருக்குள்ள அடியாரெலாம் இருப்பாங்களா, அவங்களுக்குள்ள அடியார் தான் இவர் அடியன்னு சொன்னாருன்னு இப்போ புதுசாக ஒரு கதை விட்டு அலையலாம். அறிவியல் இது பெருகி போச்சு, அதுக்காக சொல்ல வர பெருகி போச்சு. சுந்தரம் சாமி அப்படிலாம் அப்போ மிச்ச அடியார்களுக்கு அடியாரெலாம் கிடையாது, அதனால் அவங்களுக்கு நான் அடிமையாக மாட்டேன்னு அர்த்தம் ஆகுமா? நிச்சயமாக ஆகும். அவங்க சொன்னாங்க அந்த அந்த கூற்றுப்படி பார்த்தோம்னா இந்த பிரச்சனை அப்படியெல்லாம் இல்லை. திருநாவுக்கரையும் அரையந்தன் அடியாருக்கு முடியும். அப்பேற்பட்ட அடியாருக்கு நான் அடியேன்னு அங்கே பொருள் கொள்ளணுமே ஒழிய அவருடைய அடியார்களுக்கு அடியேன்னு அப்படின்னு சொல்லி பொருள் கொள்ளக்கூடாது. அது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு பெரிய புராணத்தில் மட்டும் இல்லாமல் தேவாரம் 12 திருமறைகள்லையும் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். உனக்கு என்ன தெரியுமோ அதை நீ தெரிஞ்சு மெச்சுக்கோ, அடுத்தவனுக்கு புகட்டாது முதல்ல. ஏன்னா அறிஞர்களும் ஆண்டோர்களும் ஒற்றுக்கொள்ளாத சில கருத்துக்களெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் சொன்னேன் அப்படின்னா அதை நீ தவறான வழிபாடுக்கு என்ன செய்ய மற்றவர்களையும் கொண்டு செல்கின்றாய் இல்லையா? ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் இல்லை, அந்த கூட்டம் தான் நீ சுற்றிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க. அதனால் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அல்லாது மற்ற ஆலயங்களுக்கெல்லாம் அதெல்லாம் வேண்டாம்ப்பா, அதெல்லாம் பாடல் பெறாத ஸ்தலங்கள். இங்கே மட்டும் தான் சுவாமி இருக்கார், அங்கே யாரும் இருக்கார். அப்படிலாம் இல்லை, அங்கேயும் சுவாமி தான் இருக்காருங்கிற உணர்வோடு நீங்கள் சுவாமிகிட்ட போங்க. சரி, அங்கே பாடல் பெறலைங்கிறது உங்களால் தினமாக சொல்ல முடியுமா? அப்படியே பார்த்தா கூட சில பெறலாம் அதுக்கு சொல்ல முடியுமான்னா சத்தியமாக சொல்ல முடியாது இல்லையா? பரமேஸ்வரன் அங்கேயும் பரமேஸ்வரன் தான் இருக்காரு, நீ அங்கே போய் வழிபாடு செய். இல்லைன்னா போ, அது நீ குருடும் கொட்டாட்டம் மாதிரி போய் சேரும். இங்கே சடையுடைய அந்த எம்பெருமான் வீட்டிற்குரிய ஏனைய ஆலயங்களுக்கும் சென்று அவர் வழிபடுறதுக்காக நினைக்கிறாரு, உள்ளத்தில் விரும்புகிறார். ஆமாம், ஏற்கனவே திருநாகர சுவாமிகள் நம்ம திருமறைக்காடு வழங்கும்போது அங்கே ஒரு தரிசனம் கொடுத்துருக்கலாம். ஆனால் ரெண்டு இன்னொரு ஊருக்கு வாழ்ந்தார். யாவருக்கா இருக்கு சார். இப்போ நமக்கு அந்த வரலாறு வரப்போகுது மறுபடியும் பார்க்க தான் போகிறோம். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் சுவாமி இருக்கார், அந்தந்த இடத்துல என்ன அனுகிரகம் பண்ணுதோ அவருக்கு தான் தெரியும். சரிங்களா? எல்லா ஆலயமும் நம்ம ஆலயம் தான், அது மட்டும் தெரியும். சைவ ஆலயங்கள் மட்டும் அப்படி அழகிய பின்னாக வெய்த வருதி பின்னாகம் நாகம் போர் இருக்கக்கூடிய பின்னாகம்னா தலை, இது நாகப்பாம்பு. சரிங்களா? பொன்மாவின் முன்னூல் புனைந்த புகழ் பிரானோடு இசைவோட அவருடைய சம்மதத்தோட பின்னாக வெய்த விரைஞ்சி பிரியாத நண்படும் போர்ந்தார். சிறுகாழி செம்மலாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளையாருடைய இதோட சந்தோஷத்தோட விடை பெற்று கொண்டு பின்னரும் நாம் பழகி இன்புறும் வருவேன் மூலம் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி நட்புரிமையோடு அங்கே என்ன செய்றாரு, பிரிந்து சென்றார். இன்றைக்கி நாம் எத்தனை பேர் பிரிஞ்சு போகும்போது நட்போட பிரிகிறோம்? பிரிஞ்சா போதனோடு சண்டையோடு தான் பிரிகிறோம். அது ஒன்று செய்ய வாக்கின் தனி மன்னர் ஏக மாறா திருவுள்ளத்தோடும் புக்கமிழ் பண்ணைகள் சூழ்ந்த புகழையில் மீண்டும் புகுந்து தேக்கிய மாமரை வெள்ள திருத்தோணி வீட்டிருந்தாரை தூக்கின் தமிழ் மாலை பாடி தொழுது அங்கு உரைகின்ற நாளில் வாக்கின் தனி மன்னர். இது சேக்கலார் சட்டன் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தரை உண்மையாக உரைக்கும் பொழுது நமக்கு மெய்சில் இருக்குது. திருநாகர சுவாமியுடைய வன்மை அவருக்கு தான் இருக்கும். எத்தனையோ ஆயிரங்கள் பதிகங்களை படித்தும் கூட நமக்கு எதுவும் கிடைக்கல. நமக்குள்ள அறிவு அவ்வளோதான் போகணும்னு முடிவு பண்ணிட்டார். அவ்வளவு கந்தலாடை போல் இருக்கக்கூடிய உடம்போட அந்த பதிகங்களை படித்து எவ்வளோ பெரிய விஷயம். எனக்கு கொஞ்ச நேரம் தொண்டை கட்டுது. ஒப்பில்லாத திருநாவுக்கர சுவாமிகள் செல்ல மாறுபாடு இல்லாத, அங்கே கொஞ்சம் கூட மாறுபாடு இல்லாமல் இருக்கக்கூடிய திருவுள்ளத்தோடு இருக்கக்கூடிய மலர்கள் மனம் கமழக்கூடிய வயல்களில் வரப்புகளெல்லாம் மனங்கள், மலருடைய மனங்கள் பெருகிருக்கு. இந்த வளமைக்காக அதை சொல்லப்படுது. பூங்கமல் பண்ணைகள் சூழ்ந்த புகழியும். ஏன்னா புகழி காவேரியினுடைய காவிரி தாயோட இதில் வரக்கூடிய விளைச்சல் அதனால் நல்லா இருக்கும். மீண்டும் புகழியிலே புகுந்து
தேக்கிய மாமரை. அப்போ ஒரு வீட்டில் விருந்தாள் வந்துட்டோன்னா சரி போயிட்டாங்க அப்படி இல்லாமல் ஊர் எல்லா வரைக்கும் கொண்டு விட்டு வருது சால சிறந்தது பெருந்தோம்பல். பெருந்தோம்பல்ன்றது அது நட்புக்கு இலக்கணம். அது அட்லீஸ்ட் அது திருமணையாவது வந்து கொண்டு விட்டுட்டு போங்க, இல்லை அதுவும் பரவாயில்ல வீட்டு வாசல்லையே வந்து விட்டுட்டு போங்க. அந்த பண்பாடு என்பதே இன்னைக்கு இல்லாமல் போச்சு. என்ன தெரியாமல் போச்சு. இதெல்லாம் ஒரு பண்பாடு, தமிழ் பண்பாடு. இது சுவாமி திருநாகர சாமிகளை கொண்டு அந்த ஊர் எல்லா வரைக்கும் விட்டுட்டு மீளவும் அந்த புகழுக்குள்ளே புகுத்துறத எங்கே அப்போ ஊர் எல்லா வரைக்கும் கொண்டு விட்டுட்டு வந்திருக்காருன்னு தெரியுது. அதுக்காக சொல்கிறார். தேக்கிய மாமர வெள்ள திருதோணி வீட்டிருந்தாரை தூக்கின் தமிழ் மாலை பாடி தொழு தங்கு உரைகின்றனர். நேராக வந்தார், கொண்டு அவரை கொண்டு விட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணார், தோணித்துப்புறம் தான் போகிறார். தோணிப்புறம் மறுபடியும் அங்கே ஒரு அற்புதமான பதிகத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்கு செய்யுள் அப்படின்னு இது தூக்கு அப்படின்னா தூக்கு மாலை. செந்தமிழ் பாலை தூக்குன்னா செய்யுள் வந்தோம். தூக்கு மாலைன்னு செய்யுள் வடிவாக அதனுடைய தூக்கின் தமிழ் மாலை பாடி. சரியா? தூக்குன்னா ஏதோ நினச்சிக்கிற வேண்டியதில்லை. தூக்குன்னா செய்யுள்னா அர்த்தம், பாடல்கள். தோணிய பிறை அழகிய செயல்களாகிய அந்த இனிய தமிழ் மாலைகளை அங்கே பாடி வணங்கி அங்கிருந்து வரக்கூடிய நாள்களில் என்ன செந்தமிழ் மாலை விகற்ப செய்யுள்களால் அன்மொழி மாற்றம் வந்த சொல் சீர் மாலை மாற்று வழி மொழி எல்லாம் அடக்கு சந்த இமயகம் இயமகம் ஏகபாதம் தமிழருக்கு குரல் சாத்தி தமிழ் இருக்கு குரல் சாத்தி எந்தை கழுகூற்றிருக்கே ஈரடி வைப்பே. இது ஒரு அற்புதமான ஒரு மாலை மாற்று. இந்த மாதிரி பதியங்கள்லாம் யாரும் படிக்க முடியாதுங்கிறது வேற. தமிழ் இன்னைக்கு அலறிக்கிட்டு இருக்கானுல, படிக்கலாம் வேண்டாண்டா, அது மேலே பொருள் தெரிஞ்சு பண்ணுவோம். சரி, அது ஈரடி வைப்புன்னார். பல்வேறு வகைப்பட்ட செய்யுள்களாக இருக்கக்கூடிய தமிழ் அந்த செந்தமிழ் மாலைகளாக திருமொழி மாற்று 2 வரி அப்படி இருக்கும், அப்படியே மாற்று அடுத்த 2 வரி இப்படி தலைகள் அப்படி இருக்கும், கீழே அப்படி படிச்சு வரணும். மாலை மாற்று அந்த திருமொழி மாற்று என்கின்ற பதிகம். வழிமொழியில் வரக்கூடிய திருவிராகம் அப்படிங்கிற பதிகம் எல்லா அடிகளிலும் அல்லது எல்லா சீர்களிலும் மடங்கி வருகின்ற யமம் அப்படிங்கிற அந்த திரு ஏகபாத பதிகம், அதுன்னு பேர் ஏகபாத பதிகம். தமிழில் சிறந்த இருக்கு குரல்னு பேர் அந்த பதிகத்தையும் ஆகிய இவற்றையெல்லாம் பாடி சாத்தியது மட்டுமல்லாமல் என் தந்தைக்கு எழு கூற்றிருக்கை என்கின்ற ஈரடி பதிகம்னு வேறு இருக்கு. சரியா? ஆனால் ஈரடி மேல் வைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவோ எமையாழுமாறு அப்படிங்கிறது ஈரடி. மேலே இடறினும் தளரினும் எனதுரு நோய், அது 4 வரி கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஈரடி வைப்பு, கீழே தனியாக 2 வரி இருக்கும். ஆனால் அதுக்கு பேர் தான் ஈரடி மேல் வைப்பு அப்படின்னு பார்க்கணும். அந்த மாதிரி பதியங்களையும் அற்புதமாக படிக்காது. விகற்ப செய்யுள்கள் அப்படிங்கிறத இங்கே அடை கொடுத்தாரு. என்னன்னா சொல்லணி நேர்பயின்று இருக்கக்கூடிய பல்வேறு வகைப்பட்ட செயல்களெல்லாம் இங்கே பண்ணாருங்கிறது தான் விகற்ப செய்யுள்கள். ஏன்னா திருப்பதிகள் தோறும் சென்று வழிபட்டு வரக்கூடிய முறைமையினால இது 4வது சரிதான், செலவு நயப்பு அப்படிங்கிற நிறைவுறக்கூடிய ஒரு செய்யுள். இதை சீர்காழியில் தங்கி இருக்கக்கூடிய நாள்கள் மிகுதி அப்படிங்கிறது தான் இதில் நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? ரொம்ப நாள் வந்துருக்கு. அதனால் இதுபோது அருளிய பதிகங்களெல்லாம் அதிகம். இதெல்லாம் லேசில் செய்ய முடியாது. சரிங்களா? இது எல்லாமே 1ஆம் திருமுறையில் 3ஆம் திருமுறையில் வருது, நிறைய வருது. கிட்டத்தட்ட ஒரு 8-9 பதிகம் இருக்கும் வச்சுக்கலாம். 10 பதிகம் கூட இருக்கலாம். 10 பதிகம் கூட இருக்கும். இது பூராமே ஒரே காலத்தில் செஞ்ச பதிகங்கள் தான். ஆனால் நாள்கள் தள்ளி செஞ்சுருக்காங்க. சரிதான்? ஒரே இடத்துல வர முடியும். அதனால் மொழி மாற்று அப்படின்னா
பார்க்கலாம். அந்த மொழி மாற்றுங்கிறதுக்கு காந்தார பஞ்சம் அப்படிங்கிற ஒரு பண்ணில் படிப்போம். அது 1ஆம் திருமுறையில் இருக்குது. மாலை மாற்று யாமா யாமா மாமா நீ அப்படின்னு வரும். யமகம் சார். ஆமாம், அந்த படிக்க புரியவே புரியாது, கவலைப்பட வேண்டாம். யாமா யாமா அம்மா நீ யாமா. ஆமாம், அதுதான் மாலை மாற்று அப்படின்னு பேர் இருக்குது. நான் அப்படியே வரும். ரொம்ப கஷ்டமான பதிவு சார். ஆமாம், பொருளே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு. பொருள் புரியும் போது அழுகையாக வருது. அது வழிமொழி அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா சுரல் வழக்குங்கிற ஒரு பதிகம் தான். ஏகபாதம் அது போல தான், இருக்கு பொருளும் அது போல தான், எழுக்குற்று இருக்கையும் அது மாதிரி. எழுக்குற்றுக்கெல்லாம் ரொம்ப 1 2 3 அப்படி வரும். இறங்கி ஒரு ரூபாயினை அப்படின்னு தொடங்கும். நல்லா ஈரடி வேற, ஈரடி வைப்பு வேற, ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். அதனால் அதுவும் படித்தாங்க. இனி மொழி மாற்று பாடல்களில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, பொருள்கள் அமைவதற்கு ஏற்ப மாற்றி அங்கே சொல்லப்படும். யாமா மா நீ அப்படின்னா யாமா அப்படிங்கிற மாங்கிறது ஒரு பொருள், இன்னொரு மாங்கிறதுக்கு வேற ஒரு பொருள் இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும். இதுதான் அது. அதனால பொருள் வைப்பு அப்படிங்கிறது மொழி மாற்று. மாலை மாற்று அதே போல் மாலை மாற்றும் அது மாதிரி தான் இருக்கும். மாலை மாற்று வேற, மொழி மாற்று என்பது வேறு. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பார்ப்போம். எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால நாம் படித்து இன்பத்தை தூய்ப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு பார்க்கலாம். நாலடி மேல் வைப்பு மேன்மை நடையின் முடுகும் ராகம் சால்வினில் சக்கரமாதி விகற்பங்கள் சாற்றும் பதிக மூல இலக்கியமாக எல்லா பொருள்களும் முற்ற ஞாலத்தூயர் காளியாரை பாடினார் ஞான சம்பந்தன். அது சரி, அது படிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஞானத்துக்கு சம்பந்தமாக உள்ளவர் அது வேற என்ன செய்ய போகிறாரு இல்லையா? நமக்கு படிக்கிறதுக்கே ஞானம் இல்லை, இதுதான் உண்மை. அதனால இல்லாததெல்லாம் செய்கிறது, அதெல்லாம் படிக்கக்கூடாது. அதெல்லாம் முடியும். ஏன்னா உனக்கு பொருள் புரியாதுல்ல, இதெல்லாம் சொல்லிட்டு போகிறேன். நாலடி மேல் வைப்பு அப்படிங்கிற திருப்பதியத்தையும் இங்கே அருள் செஞ்சுருக்காங்க. சரியா? அதுவும் காந்தார பஞ்சமத்திலே அற்புதமாக இயலேசிங்கிற அது பாடல் வருவது. மேன்மையுடைய முடுகும் நடையில் அமைந்த திருவிராகம் அப்படிங்கிற பதியங்களையும் இங்கே அருள் செஞ்சிருக்கிறாரு. முடுகும் ராகம், திருவியல் ராகம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா 3ஆம் திருமுறையில் இதெல்லாம் வரும். சரியா? மேன்மை பொருந்திய திருச்சக்கரமாற்று அற்புதமான பதிகம் இது. அப்படிச்செல்லாம் அற்புதம் இல்லைன்னு இது ரொம்ப சரி. அதனால் சக்கரமாற்று அப்படிங்கிற ஒரு பதியத்தையும், ஏன்னா பின்னாளில் பாமன் சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் கூட தேரை வரைஞ்சி தேருக்குள்ளே எல்லா செயலையும் பொருத்தி இருக்கக்கூடிய பயிர்கள் படிப்பாங்க. மயில் மேலே படிப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எழுத்து பூரா அந்த மயில் வரைஞ்சி அதை பொருத்திடுவான். தேர் சக்கரம் இந்த மாதிரிலாம் நிறைய இடங்களில் கோயில் வச்சுருக்கோம். இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, அவங்க அதான் பண்ண முடியும். ஏன்னா இவர் அருளாளர். ஏன்னா அவங்க அருளுக்காக உள்ளவங்க, அவ்வளோதான். அருள் வரல, அவ்வளோதான். அதனால் இதுக்கு வித்தியாசம் கொண்டு. சரிங்களா? நம்ம கட்சிப்ப முனிவரும் இது மாதிரி ஒரு தேர் சக்கரம் பண்ணியிருக்காரு. ஆனால் அது யாருக்கும் தெரியறதே இல்லை. இதுதான் உண்மை. ஏன்னா நம்ம தெரியப்படுத்தலைங்கிறது தான் உண்மை. பாப்பு காலம் வரும். மேன்மை கொண்ட சக்கரப்பாற்று எங்கின்னு அந்த பதியத்தை படித்தாங்க. இவையெல்லாம் மூல இலக்கியங்களாக, அதுதான் முக்கியம். இனிமேல் வரக்கூடியவங்களுக்கு இது மூலமாக இருக்குன்னு நினச்சிருந்தாலும் மூல இலக்கியமாகவே உலகத்திற்கு வழிகாட்டியிருக்கும். இதுக்கப்புறம் அந்த மாதிரி நூல் யாருமே செய்யவே இல்லை. இதான் உண்மை. எல்லா பொருள்களும் அங்கே என்ன செய்யும், நிரம்பி இருக்க காணுமாறு அங்கே உலகத்திலே உயரும் சீர்காழி இறைவரை பரமேஸ்வரனை நினைந்து நினைந்து சுவாமிகள், திருஞான சுவாமிகள் படித்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதுதான். அதனால் சக்கரம் வருவதான இது. ஆதி விகற்பம் முக்கால் விண்ணார், ஆதி விகற்பம் அப்படிங்கிறதையும் ஒரு முக்கால் வரும். திரு தாளச்சதி பந்தத்தால் நீடு அப்படின்னு ஒரு அது வரலாம். அந்த வியாழக்குறையில் படிப்பாங்க. இதில் ஒரு 11 பதிகத்தை அவர்கள் படித்தார்கள். அது ரொம்ப அற்புதமான விஷயம். அதுக்கப்புறம் இன்னிசை, இந்த பாட்டு சேர்ந்துக்கணும், அப்போ தான் மேலே உள்ள பாட்டும் பொருள் முடியும். இன்னிசை பாடினையெல்லாம் யாழ் பெரும் பாணனார் தாமும் மண்ணும் இசை வடிவான மதங்க சூளாமணியாரும்
பண்ணிய எலிசை பற்றி பாடபதிகங்கள் பாடி பொன்னின் திருத்தாளம் பெற்றார் புகழில் போற்றியிருந்தார். இனிய இசைகளால் பொருந்திய முன்னர் கூறப்பட்ட அத்துணை பதிகங்களையும் பெரும்பாணர் என்கின்ற திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் இங்கே என்ன செய்றார், பொருந்தி இசையோடு. இன்னொன்று அந்த அம்மா அவங்க மதங்க சூடாமணி அவங்க வாய்ப்பாட்டு அது எப்படி இருக்குன்னா ரெண்டும் ஒரு உருவம் போலவே இருக்கின்றன. இன்னிசை பாட்டினையெல்லாம் யாழ் பெருமான தாமும் மண்ணும் இசையே வடிவா. அங்கே ரெண்டும் மாறி மாறி இல்லையா, மொழி வேற இசை வேற இல்லை. மொழியை பொறுத்தவரை ஒன்று இணைந்து சாமி. தேவாரம் ஓதும்போது அந்த பிரித்து வாசிக்க கூடாது. ஏன் அப்படி வாசிச்சா ஓசை குன்றும். அதான் வந்து தெரியும். சங்கமேனி இறைவரை அப்படின்னு ஒரு இடம் வருது. சங்கு இசைமேனி யாரை இப்படி படிப்பீங்களா? இது படிக்கிறான் நம்ம ஆளு நடராசர் உள்ளவன். சங்கு சங்கு அப்போ அந்த சங்குங்கிறது அங்கே இருக்குது, குற்றியில் உகரம் வந்துடும். அப்போ மறுபடியும் எடுப்பியா? எடுக்க முடியாது. அப்போ ஓசை குன்றும். ஏன் உங்களை வந்து பிரித்து படிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா உண்மை இதுதான். ஓசை குன்றுவாங்க. ஓசையில் தான் இருக்குது இன்பமே. இந்த ஓசையை கட் பண்ணி படித்தா என்ன அர்த்தம்? பரிசு ஏழு ஓரு என்ப வாயும் படித்தா என்ன அர்த்தம்? பரிசு ஏழோர் என்ப வாயின்னா அது அர்த்தம். எது பிரிக்கிற பரிசு ஏழு ஓர்னு? இவங்க வசதிக்காக பிரிச்சுக்கிறாங்க. அப்போ தேவாரம் படிக்கப்பட்டவனும் சத்தியமாக தமிழ் படிச்சுட்டு அங்கே வரல, வேற வழி இல்லாமல் உள்ள உட்காந்து இன்றைக்கி அவர் பெரிய மகானாயிட்டார். இப்படி தான் நடக்குது. அப்படி இல்லாமல் என்றைக்குமே செய்யுள்களை ஓசை குண்டாமல் படிக்கணும் அப்படிங்கிறது. அப்பவும் பழைய நூல்களில் இன்னும் பிரித்து எடுக்காமல் இருப்பாங்க. அப்படி தான் படிக்கணும். நீ உன்னை தயார் பண்ணிக்கோ, அதுதான் செம்மையை ஒழிய அதை விட்டுட்டு அதை உன் இடத்துக்கு இறக்கி கொண்டு வந்துடாது. கொண்டு வந்தாச்சு, என்ன பண்ண போகிறாங்க. அதனால் இப்போ இன்னிசை பாடின அது எதுக்கு சொல்ல வரேன், இசை வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு அந்த அம்மா இருந்தாங்க, சூளாமணி. மதங்க சூளாமணி. அதான் ரெண்டு பேரும் அப்படி அவர் வாசிக்கிறாரு, ரெண்டும் ஒன்று போல சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத எங்கே ரெண்டும் ஒரு உருவு எடுத்தால் போல மதங்க சூளாமணி என்ன பண்ணாங்க, அந்த அம்மாவும் போற்றப்படக்கூடிய 7 இசைகளையும் அமைய பாடி எம்பெருமானை போற்றி பொத்தாளத்தை பெற்ற பிள்ளையார் சீர்காழியிலே தங்கியிருந்தார். ஏற்கனவே வந்து பொற்றாளம் பெறக்கூடிய காலத்தில் என்ன வந்துச்சு அப்படின்னா நல்ல அற்புதமாக சொன்னாங்க. செம்பொன் பாதம்னு செம்பொன்னால் ஆன தாளத்தை கொடுத்தாருங்கிறது செய்யுள்ளே பார்த்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்திய சேக்கலார் சாமிகள் சொல்லும் பொழுது பொன்னின் திருத்தாளம்னு சொன்னார். என்னதான் கொடுத்தாரு உண்மையை சொல்லுது? வருமா? சந்தேகம் வரணும் வரலன்னா சொல்லுவோம். பாடத்தில் இல்லை, ஏதோ சொல்கிறாரு, ஏதோ நம்ம கேட்குறோம், கவனம் இல்லை. அப்போ சந்தேகம் வரும். என்ன பாட்டில் பொன்னின் திருத்தாளம் பெற்றார், அங்கே செம்பொன்னை தான் கொடுத்ததா சொன்னவர், இங்கே பொன்னின் இருந்தார். சரிதா? அப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ எதுதான் உண்மை? பொற்றாளம் வச்சுருக்காரா இல்லைன்னா செம்பலான தாளம் வச்சுருக்காரு? ரெண்டு அது உண்மை. ஆனால் அந்த கோயில் பதிகத்தில், அதாவது கோயில் தலைவரலாறுல என்ன சொல்லப்படுது, எதுலன்னா திருக்கோளிலி திருக்கோலக்கா அப்படியே ஞாபகத்தில் திருக்கோலக்கா வந்து தலபுராணத்தில் வந்து பொற்றாளம் கொடுத்தாரு அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. ஆனால் செய்யுள்ள செம்மன் அப்படிங்கிறது தெளிவாக வந்துடுச்சு. இப்போ என்ன அர்த்தம், இது என்ன மாதிரி அர்த்தம் கொண்டா முரணாமல் இருக்கும். என்ன சேக்கலார் சாமிகளும் பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, மிகப்படுத்தி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்போ அங்கே சொன்னது என்ன, ரெண்டு ஒன்று தாங்கிறதுக்கு இப்போ ப்ரூவ் பார்ப்போம். என்ன செய்யலாம்? செம்பொன் தான் கொடுத்தாரு, அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. சரிதான்? செம்பொன் என்ன செய்யும் அப்படின்னா செம்பில் பண்ணின அந்த தாளமாக இருக்கக்கூடிய என்ன செய்யும், நாள்பட என்ன செய்யும், களிம்பு சேரும் சார். களிம்பு சேர்ந்துக்கிட்டே இருக்குமா? ஆமாங்க சார். ஆனால் சுவாமி கையில் எப்போதும் தட்டிக்கிட்டே இருக்குது, கையில் புழங்கிக்கிட்டே இருக்குது.
கையில் புழங்கிட்டே இருக்க மாட்டேன் இப்போ களிம்பு சேராது சாமி. சேரதுக்கு வாய்ப்பே இல்லை. அது பொண்ணாகவே மாறிடுச்சான். இதுதான் எப்போதுமே பளபளப்பாக இருக்குது. என்ன காரணம்? சன்னியாசனம் பண்ணிக்கிட்டே இரு, நிச்சயமாக உனக்கு என்ன செய்யாது, உனக்கு ஒன்றும் செய்ய போகிறதில்லை. ஆனால் இங்கே அவருக்கு தாளத்தை ஒரு இடத்துல வைக்கவே இல்லைன்னு தெரியுது. கையிலேயே வச்சுருக்காரு. கைது. அப்போ எப்போதும் இறைவனை தெரிவித்து கொண்டே இருக்காருங்கிறது இது மிகையல்லைங்கிறது தான் இந்த இடத்துல சங்கராச்சாரம் என்ன சொல்றாரு, உள்ளது உள்ளபடியே சொல்லுறாரு. அது செம்பொண்ணு தான். ஆனால் இங்கே பொண்ணு போலவே அது தகதகன்னு நின்று ஆரம்பிச்சு மாறிடுச்சு. அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு. இதுதான் பொருள் கொண்டு தெரியும். அப்போ இல்லை பொண்ணை வாங்கிட்டாம மறுபடியும் அதை கடையில் கொடுத்துட்டு பொண்ணை வாங்கிட்டாரு அதுவும் சொல்லலாம் தான். ஆனால் எடுபடாது இல்லையா? ஆனால் இது மிகையல்ல. பரமேஸ்வரனுடைய திருவாய் எப்பொழுதும் நினைச்சாங்க அதை படிச்சுக்கிட்டே இருக்காங்கிறது தெரியும். அப்படி தான் இதுக்கு உண்மையான பொருள். மிகைப்பட கொஞ்சம் சொல்லலாம். என்னன்னா, இல்லை சுவாமி கிட்ட வந்த பிற்பாடு இவர் ஞானம் இல்லை இவர் ஞானம் பெற்ற காரணத்தினால இவர் அதை மாற்றிருக்கலாம், இல்லை மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது மிகைப்பட. ஆனால் அதுக்கு உண்மை இல்லை சார். அது சான்று இல்லை. ஆனால் இதுக்கு இப்போ நான் சொன்னது சான்றாகவே வச்சுக்கொள்ளலாம். ரொம்ப அதிகமாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். பொன்னின் திருத்தாலம் பெற்றார், புகழியில் போற்றி இருந்தார். அங்கே புகழிலே இருந்து கொண்டார். அங்கண் அமர்கின்ற நாளில் அருந்தமிழ்நாடு எத்தினுள்ளும் திங்கள் சடை அண்ணலாறு தம் திருப்பதியாவையும் கும்பிட்டு எங்கும் தமிழ் மாலை பாடி ஏத்தி இங்கு எய்தவன் எய்துவன் என்று தங்குளத்தாதையாரோடு தவ முனிவருக்கு அருள் செய்தார். ஏன்னா இந்த அத்தனை பதியங்களையும் படிச்சிருக்காருங்கிறது தெரிஞ்சு சும்மாவா இருந்தார். அப்பதியிலே விருப்பத்தோடு எழுந்தருள் இருக்கக்கூடிய நாட்களிலே ஏனைய தமிழ்நாடுகளில் தமிழ்நாட்டிலும் தமிழ்நாடுங்க அரிய தமிழ்நாடுங்க திங்கள் சடை சன்னலா அருந்தமிழ்நாடு எத்தினுள்ளும் திங்கள் தடை அண்ணலாதம். தமிழ்நாடு எதுன்னா மதுரை தான், மதுரை தான் தமிழ்நாடு. அதுனால நாம் எல்லாம் மொத்தமாக சொல்லியிருக்கோம். அதனால் அது சுற்றுள்ள அந்த இடத்துல உள்ள பதிகள் திருப்பதிகள் எல்லாவற்றையும் கும்பிட்டு சென்று எங்கும் தமிழ் மாலை திருப்பதிகளை பாடி போற்றிய பெண் மறுபடியும் இங்கு சேர்வன் என தம் பெருமையுடைய தந்தையார் சிவபாதை கிருதியருக்கு தவ முனிவராக இருக்கக்கூடிய அடியார் மற்றும் அந்தணர்களுக்கும் அவர் எடுத்துரைத்தார். நான் தமிழ் தேசத்தில் உடைய ஆலயங்களுக்கு சென்று சாமி கும்பிடணும்னு சொல்லி அந்த விருப்பத்தை அவர் தெரிவிக்கிறார். யாருக்கெல்லாம்? தகப்பனாருக்கும் அங்குள்ள மெய் அடியார்களுக்கும் தாயாருக்கும் அந்தணர்களுக்கும். தாதையார் தான் முதல்ல சொன்னார். சிவபாதை கிருதியருக்கு பதில் தாதையார்னா தந்தையார்னு ஒன்று தான். தாயார்னா தாயார் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்களுக்கு சொன்னாலே போகும். ஏன்னா அப்போ நிஜமாகவே குடும்பஸ்தானாக இருந்தாங்க எல்லாரும். இப்போ குடும்ப இஸ்திரியாக தான் இருக்காங்க. பெருகு விருப்புடன் நோக்கி பெற்ற குலத்தாதை யாரும் அருமையால் உண்மை பயந்த அதனால் பெருந்து உறைவாற்றான் ஆற்றேன் இருமைக்கும் எந்த வழிக்கும் யாகம் யான் செய்ய வேண்டும் ஒருமையால் இன்னலரும் சில நாள் உடனே இதுவே என்று உரைத்தார். மேன்மேலும் பெருகும் விருப்பத்தோடு பிள்ளையாரை பார்த்து அவரை இன்று இருக்கக்கூடிய சிவபாத கிருதியர் அது அரிய தவமெல்லாம் செய்து அதனுடைய பயனாக உம்மை நான் இன்று எடுத்தேன். அதனால் உம்மை பிரிந்து இங்கு இருப்பதற்கும் என்னால் முடியலை. ஏன்னா இன்மைக்கும் மறுமைக்கும் இன்பம் பயக்கும் சில வேள்விகளெல்லாம் நான் செய்ய இருக்கின்றேன். அதனால் இன்னும் சில நாட்கள் உம்மோடு வரோம், அவ்வளோதான், கொஞ்ச நாள் வரோம் என்று கூறினார் அவர். ஏன் இந்த இடத்துல சாமி இவ்வளோ நாள் சொல்லாமலே புதுசாக வர அது ஏதோ காரணம் இருக்குன்னு தெரியல, பார்ப்போம்ல இருக்கும். ஆண்ட கையாரும் இசைந்து அங்கம் பொன் திருமேனி மேவும் நீண்ட சடையாரடி கீழ் பனி உற்று நீடு அருள் பெற்றே ஈண்டு புகழ் தாதை ஆர்பின் எய்திர யாழ்ப்பாணருள் காண்டகு காளி தொழுது காதலினால் புறம் போந்தார். இங்கே அருள் வெள்ளத்தை ஊட்டி அருளிய இல்லையா, அப்படி பாலபதத்தை சாப்பிட்ட சுவாமி கொடுத்தார் இல்லையா,
அப்புறம் நாங்கள் தனியாக சாப்பிடுவோம். ஆண் தகையலாக இருக்கக்கூடிய ஆண் தன்மை உடையவர் வீறு கொண்டு எந்த காலத்திலும் அச்சம் என்பது இல்லாமல் இருந்தது தான் ஆண் தான். சரிங்களா? ஆண்மா ஆண் தன்மை உடையதா பெண் தன்மை உடையதா, இது ஒரு கேள்வி. தெரிஞ்சவங்க பெரிய புராணத்தில் என்கின்ற ஒரு வாட்ஸ்அப்பு இதுக்கு குரூப் இருக்குது. நிச்சயமாக அந்த கேள்வி மேடம் எழுதணும். ஆண் தன்மை உடையதா ஆன்மா இல்லை அது பெண் தன்மை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமாண்டவன். நிச்சயமாக யார் பதில் கொடுத்தான்னு பார்ப்போம். ஆண்ட தகையலாக இருக்கக்கூடிய ஆண் ஞான சம்பந்தர் இருக்கக்கூடிய அவர் அதற்கு இசைந்து அங்கு அழகிய பொன்னார்ந்த திருமேனியிலே எழுந்து அருளி இருக்கக்கூடிய நீண்ட சடையுடைய பரமேஸ்வரனுடைய திருவடி கீழ் அப்படின்னு சாமி நமஸ்காரம் பண்ணார். நீடிய திருவருளை பெற்று மிகுந்த புகழையுடைய தன்னுடைய சிவபாத கிருதியர் அவருக்கு பின் தொடர்ந்து வர அவர் பின் தொடர்ந்து வர யாழ்ப்பாணரும் நீலகண்ட யாழ்ப்பாணரும் அவர் கூட உடனே வர காணத்தக்க இந்த சீர்காழி பதியை வணங்கி நீங்கிறாங்க. எதை விட்டு நீங்கிறாங்க? சீர்காழி விட்டு நீங்கிறாங்க. ஆனால் எதை விட்டு நீங்கள? சுவாமியை விட்டு. இறைவன் மீது உள்ள பக்தியை விட்டு நீங்கிற. அதனால அற்புதமாக அந்த இடத்துல காந்தகு காளி தொழுது காதலினால் புறம்போதார். அதான் அற்புதம். நான் உங்களை விட்டுட்டு போகிற சாமி, ஆனால் உன் நினைவு என்ன செய்யுது? என்னடா அது அழியாத சேக்கலார் சாமியுடைய என்ன சொல்ல அந்த என்ன நடந்துச்சோ அது அப்படியே சுவாமி உணத்தை தான் அவர் பெரிய புராணம் பண்ணார். சாதாரணமாலாம் பண்ணலை. சும்மா செய்யணும் 4 செயல் படிச்சுட்டு அப்படி போகலை. என்ன உணர்ந்தாரோ அது அப்படியே இப்போ நமக்கே சேக்கலார் சாமியில் கண்ணில் காண வைக்கிறார். அந்த இடங்களை அப்படியே நம்ம பார்க்க வைக்கிறாருன்னா சேக்கலாருக்கு என்ன மாதிரி சாமி கொடுத்துருப்பாரு நினச்சி பார்க்க முடியும் இல்லையா? அப்படி கொடுத்ததுனால தான் அவர் பண்ணாருங்கிறது மிகையில்லாத ஒரு சொல்லுது. எந்த வகையும் கிடையாது. அப்படி உடனே வர சீர்காழி பதியை விட்டு நீங்கிறாரு. ஆனால் அந்த பதிலுக்கு இறைவனுடைய அன்பிலிருந்து என்றும் மீளாமல் அடிப்பகிட்டு இருக்காரு. அப்படியே காதலினால் புறம் வந்தார். எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த சொல்லு காதலினால் ஏன்னா நம்ம சும்மா அப்படி படிச்சுட்டு போகிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. படிச்சுட்டு போகலாம். என்ன காந்தகு காளி தொழுது புறம் வந்தார் முடிச்சுக்கலாம்ல. இங்கே காதல்னா அவர் சொல்லப்பட்டார நீங்காத பக்தியோடு சென்றாருங்கிறது தான் அந்த அர்த்தம். வேற ஒன்றும் இதுதான். அப்போ என்றும் நீங்காத அத்திருமூதூரின் உள்ளார் அமர்ந்து உடன் போதுவார் போத மெய்த்தவர் அந்தனர் நீங்கா விடை கொண்டு மீழ்வார்கள் மீளமுத்தின் சிவிகை மேல் கொண்டு பொன்னொழி மொய்யொழிதாமும் நிறைத்த நித்திர வெண்குடை மீது நிறைமதி போல நிலற்ற அப்பதியிலே பழம்பதியில் உள்ளவர்களும் உண்மை தவத்தவர்களும் உடன் வருவாராய். அந்த பதி சீர்காழம் பதியில் வயதானவர்கள் இருந்திருப்பாங்க. அதனால் பழம்பதியில் உள்ளவர்களும் அப்படின்னா நீண்ட காலம் அந்த மூது அது. அதனால் அவர்களும் வராங்க. உண்மை தவத்தவர்களும் கூட வராங்க. எத்தனை பேர் பரிவரணம் பாடம் கேட்குறோம்? யோசனை மாதிரி எத்தனை பேருக்கு இந்த இன்பம் கிடைக்குது? அப்போ உண்மை தவத்தவர்களுக்கு கிடைக்கும். அதில் ஒன்றும் மாற்றம் கருத்து கிடையாது. உண்மை தவத்தவர்களும் உடன் வருவாராய். பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறாங்க. அந்தணர்கள் பிரியாவடை பெற்று பதியிலே மீண்டு செல்பவர்கள் மீளவும். அதுக்கு சில அந்தணர்கள் இந்த வேள்வி காரணமாக குறிப்பிட்ட நேரம் வந்துட்டு சரி நாங்கள் இன்னும் விடைபெற்று கொண்டு வந்துட்டு என்ன செய்கிறாங்க? வேள்விக்காக மேலே திரும்புகிறாங்க. மிச்சவங்க உள்ளார போகிறாங்க. அதனால் அந்தணர்கள் மெய்த்தவர் அந்தனர் நீங்கா விடை கொண்டு மறுபடியும் இருக்காங்க. சாமி இதெல்லாம் வர முடியாமல் போயிடுச்சேன்னு வருத்தத்தோடு வரப்பட்டவங்களும் இருக்காங்க. வரும்போது இப்படி இருக்கும்போது முத்து சிறுகையின் மேலே பிள்ளையார் எழுந்துரு. அப்போ சீர்காழி இது வரைக்கும் அந்த எல்லை வரைக்குமே ஐயா நடந்துட்டு தான் போயிருக்காருங்கிறது தெளிவாக போச்சு. அதுக்கப்புறம் அதில் ஏறி நெருங்கிய முத்துக்கள் மாலைகளாக இருக்கக்கூடிய நிரல்பட கட்டி இருக்கக்கூடிய வெண்மையான முத்து கொடை. அந்த கொடையானது எப்படி இருக்குது? மேலே சந்திரன் மாதிரி அழகாக வரிசை. அப்படி முழு சந்திரம் நிறைமதி போல நிலற்ற வெண்குடை மீது நித்தல நிறைத்த தாமம் மொய்தொழினார். அப்படியே மாற்றி போடுங்க. மாலை மாற்று மாதிரி மாற்றி போடுங்க. அப்படியே பொருள் கொடுத்து
அப்படி வெண்மையான முத்துக்குடையானது மேலே முழு சந்திரன் போல இவர் என்னகிறாரு போய் உட்கார்றாரு அப்படின்னா சின்ன தனிக்காலம் காலந்தாரை சிவபுர தாண்டகை வந்தார் என் தகைமை விளங்க ஏற்ற திருபெயர் சாற்றமுன் எம்மருங்கும் நிறைத்த முரசுடைய பல்லிய மார்ப மண்ணும் திருத்தொண்டனார் வந்து எதிர்கொண்டு வழங்க முத்து சின்னமும் ஒப்பில்லாத முத்து காலமும் முத்தாலான தாரையும் எல்லாமே முத்தை பறிச்சு பறிச்சு கொடுக்குறாரு தெரிஞ்சு போச்சு. சீர்காழியில் தோன்றிய திருஞான சம்பந்த சுவாமிகள் வந்து அருளினார் என்னும் தன்மையுடைய உலகுக்கு விளங்குமாறு அவருக்கு அவருடைய பற்பல பெயர்களையெல்லாம் எடுத்து சொல்லி ஊதி பிடிக்கிறதெல்லாம் அங்கே காண்கிறார். திருமுன்பு எம்மருங்கிலும் வரிசையாக முரசுகளும் மற்ற வாத்தியங்களெல்லாம் முழங்கவும் முரசுடைய பல்லியம் ஆர்ப்பங்கிறத பல்லியம் ஆர்ப்ப அப்படின்னு வந்து பல்லியம் ஆர்ப்ப பல்லியங்களும் ஆர்ப்ப பல பல இசை வாத்தியமும் முழங்கார்கள். வரிசையாக முரசுகளும் மற்றும் இயக்கங்களெல்லாம் முழங்கவும் நிலை பெற்று இருக்கக்கூடிய நிலை பெற்ற திருத்தொண்டர்கள் வந்து எதிர்கொண்டு எங்கள் அப்பா தாத்தா கூட்டங்க எல்லாமே சைவ சமயத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க. அதனால தான் என்ன சொன்னார் மண்ணும் திருத்தொண்டனார் அப்படின்னு பரம்பரையாகவே செய்வார்கள் அப்படிங்கிறத எதிர்கொண்டு அங்கே எல்லாரும் வணங்குறாங்க. சங்கநாதங்கள் ஒழிப்ப தலங்கு பொற்கோடு முழங்க மங்கள வாழ்த்துறையங்கும் மழ்க மறைமுன் இயம்ப இந்திகளும் பாம்பும் திங்களும் பாம்பும் அணிந்தார்த்து விருப்பதி எங்கும் முன் சென்று பொங்கிய காதலில் போற்ற புகழி கவனியல் போந்தார். சங்க வச்சு ஊதுறாங்க. அதனால சங்க நாதங்கள் எல்லாம் இங்கே ஒழிக்கின்றது. அது மட்டுமா கொம்பு வாத்தியங்கள் அதுவும் ஒழிக்கின்றது. இவங்க வாத்தியம் வேற வரவேற்காங்கல்ல, அவங்க வாத்தியம் தனியாக ஓதுறோம். அதனால இது அது வேற இது வேற. ஏன்னா போன செய்யுள்ள என்ன சொல்லிவிட்டு இருக்கு, அது இவங்க சுவாமி அருளால் கிடைச்சிட்டு அந்த வாத்தியங்களை முழக்கிறாங்க. அவ்வளவுதான். எதுவும் கிடைக்கிறாங்கல்ல அவருடைய வாத்தியம் இங்கே முழங்குறதா சொல்றாரு. இதுதான் ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியும். ஏன்னா மீள கூறியது கூறலும் குற்றமுடையதாம் செய்யுள்ள இருக்கு. யாப்பருங்காலம் காரியில் வரும்போது ஒரு செய்யுள்ள இல்லது ஒரு 10 பாட்டுன்னா மீள மீள சொன்னதே சொல்கிறாங்க. கூறியது கூற்றவன் குற்றமாமுடையது அப்படிங்கிறது 10 கூற்றங்கள் அது ஒன்று சொல்லும். இதெல்லாம் இலக்கணத்தில் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இலக்கணம் தெரியாது. கரெக்ட். சரி. சங்கின் ஒளி முழங்கம் விளங்கும் அழகிய கொம்புகளெல்லாம் அங்கே உழைக்கின்றது. மங்கள நாதங்கள் வாழ்த்துறையங்கும் அது பெருகிட்டு இருக்கு. மங்கள வாழ்த்துறையங்கும் மல்க மறைமுன் மறைகளும் அங்கே வேதங்களையும் அங்கே முழங்கி கொண்டு இருக்கிறார்கள். பிறை சந்திரனையும் பாம்பை இப்போ உச்சம் முழக்கங்கள்லாம் ரைட்டு, வேதத்தையும் முழங்கினாங்க. அது சிவபெருமான் மீது தான் படிக்கக்கூடிய வேதங்களுக்கு சுவாமியை தொழுவதற்காக உள்ளது. இவர் நிச்சயமாக பரமேஸ்வரன் இல்லை. முக்தி பெறக்கூடிய ஆன்மா, முக்தி பெற்ற ஆன்மா ரைட்டை வச்சுக்கிடுவோம். ஆனால் இங்கேயும் அதே வேதங்களை போய் முழங்குறாங்களே அப்படின்னு ஏதாவது டவுட் வந்துருக்கா யாருக்காவது? வரல சார். ஏன் வரணும், நமக்கு தான் அறிவியல் எப்படியா வரும். நியாயமான உண்மை. ஆனால் வரணும் சந்தேகம். ஒவ்வொரு நேரம் என்ன அதுக்குள்ளே போய் பார்க்கணும். இங்கே எப்படி முழங்குவாங்க அப்படின்னா, சரி முழங்குறது உண்மைதான். ஆனால் எப்படி முழங்குவாங்க, இப்பேற்பட்ட பரமேஸ்வரனுடைய அருள் பெற்றவர் இல்லையா, மகாதேவனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரா அவருடைய அருள் பெற்றவர் இவர் அப்படின்னு சொல்லி தான் முழங்குவாங்க. அவருடைய ஒன்று அதை அப்படியே என்ன பண்ணாங்க. இவரே இருந்தாலும் இங்குள்ள அடியார்கள் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அடியாரையும் சிவமாகவே பாவனை செய்வார்கள். ஏன்னா 12ஆம் சூத்திரத்தில் வந்து அன்மலர் செம்மலர் நோண்டால் சேர்வட்டா அம்மலங்களை அன்பரோடு மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் அப்படின்னு ஒரு வேடத்துக்கு இருக்கும். இது எப்போதும் சிவ வேடத்தில் இருக்கிறனால இங்கேயும் சுவாமியே இருக்கிறாங்கிறதுனால வேதத்தை அங்கே வழங்குறாங்க. இது நமக்கு தெரியும். மாலர நேயம் மலிந்த வேடம் ஆலயம் தான் அரணனவே தொழும் அப்படிங்கிற செய்தி அது சாஸ்திரம். அப்போ இங்கே அடியார் யார், பரமேஸ்வரனாவே
இவர் பரமேஸ்வரன் இல்லாதான், அது வேற விஷயம். ஆனால் அடியார்களுக்கு பரமேஸ்வரன் என்ன தாவர சங்கமங்களோடு இருக்கக்கூடியது அடியார்கள். அதனால் இப்போ வேதத்தை ஒழிக்கலாமா? நிச்சயமாக ஒழிக்கலாம். ஒழிக்கலாமா? சந்தேகம் வரமா இனிமே வராது. சரி, இங்கே மறை முன் இயம்ப திங்களும் பாம்பும் அணிந்தாருடைய திருப்பதி எங்கும் முன் சென்று பொங்கிய காதலினால் போற்றி புகழை கவனிகள் புகழ்ந்தார். பாம்பையும் சந்தனையும் அணிந்த எம்பெருமானுடைய ஆலயங்கள் எங்கும் உள்ளவற்றில் எந்த ஆலயம் பாடல் பெற்ற சாதத்துக்கு மட்டும் அவரும் போகல, பாடல் பராத தலங்களுக்காகவே அவர் போகிறார். அவர் புத்திசாலி, நாமெல்லாம் புத்திசாலிங்களா? நாமெல்லாம் புத்திசாலிக்கு சிவா இல்லை. எதுக்கு சொல்ல வரேன், அவரு போகும்போது இப்போ பதிகம் படித்தது அவர் போயிருக்கலாம்ல, அவர் போய் ஏன் பதிகம் பதிக்கணும்? இப்போ அதுக்கு முன்னாடி அந்த கோயிலே இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுமா, இல்லை அங்கே சாமி இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுமா? பாடல் பெற்ற ஸ்தலங்கிறது இவங்க போய் பாடல் படித்ததுனால தானே பாடல். ஆமாம், அதுக்கு முன்னாடி அவரை நம்ம என்ன ஒவ்வொரு நேரமும் நினச்சி அவங்கள வந்து இறக்கப்பட வேண்டியிருக்கு. ஐயோ இப்படியும் மக்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசனை. சரி, இங்கே ஆலயங்கள் எல்லாவற்றிலும் முன் சென்று மேன்மேலும் பெருகக்கூடிய காதலினாலே போற்றியும் அங்கே சீர்காழி கவுனியராக இருக்கக்கூடிய இந்த செல்வ தோன்றான புகழி கவுனியர் போந்தார் பொங்கிய காதலினால் போற்றி அங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு அடுத்தால இந்த ரெண்டு பாட்டுக்கும் பாடணும், அவர் சேர்ந்தது தான். திருமறை சண்பையராளி சிவனார் திருக்கண்ணார் கோயில், திருக்கண்ணார் கோயில் பாலதனை ஏத்தி பிஞ்சகர் கோயில் பிறவும் உருகி அன்பால் இறஞ்சி உயர் தமிழ் மாலை கொண்டு ஏத்தி வரு புனல் பொன்னி வடபால் உடத்திசை நோக்கி வருவாறு தன்னார் திங்கள் அப்படின்னு ஒரு அற்புதமான பதிவு. அந்த பதிவை தான் திருக்கண்ணார் கோயிலில் அருளி செய்த ஒரு அற்புதமான பதிவு. திருக்கண்ணார் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு திருக்கண்ணாரக்குடிங்கிறது தானே சார்? கண்ணாரக்குடியா எனக்கு தெரியல. கண்ணார் கோயில் தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். கண்ணார்குடியாக இருக்கும். திருக்கண்ணாரக்குடி அப்படின்னு ஒரு வைத்தீஸ்வரன் கோயில் போகிற வழியில் இது இருக்குது. சரிங்களா? பக்கத்தில் தான் சீர்காழியிலேருந்து கிளம்பி வைத்தீஸ்வரன் போகிற வழியில் லெஃப்ட் சைடு உள்ளார கொஞ்சம் போகணும். உள்ளே போனால் அற்புதமான நாட்டுக்கோட்டை செட்டியாரோட திருப்பணி கோயில். ஆனால் தரிசனம் பண்ணது யாரும் இல்லை, ஆனால் கோயிலில் சாமி மட்டும் இருக்காது. ஒரு காலத்தில் சுந்தரம் சாமிகள் போகும்பொழுது தனியாய் இருந்தீரோ என்று கோடியக்கரையோட சாமியை நோக்கி அங்கே யாருமே கிடையாது. தனியாய் இருந்தீரே எத்துக்கு கேட்பார் அவர். அதுபோல் இங்கேயும் கண்ணார் கோயிலையும் சாமி தனியாக தான் இருக்கார், யாரும் போய் சாமி குத்தின்றது இல்லைன்னு தெரியுது. ஆனால் இப்போ அந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. பரவாயில்ல, அந்த குரூப்பை அப்படியே போய் வழிபாடு செய்யணும். அவ்வளோதான். சாமியை வந்து ஒரு பரிகார தலம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஒவ்வொரு கோயிலையும். சரி, இங்கே இது ஒரு குறிஞ்சி பண்ணில் ரொம்ப அற்புதமான பாட்டு. தன்னார்த்திகள் ஒன்று ஆரம்பிக்கிறது அந்த பதியத்தை படித்தாங்க. குருமானக்குடி அப்படிங்கிறது இந்த காலத்தில் இந்த ஊரை வைக்கிறாங்க அப்படிங்கிறது. குருமானக்குடி அப்படிங்கிறது தான் சரி, அது போட்டோம். அப்புறம் திருக்கடைமுடி, திருநாங்கூர் அந்த பதியங்கள் எல்லாமே பக்கத்தில் தான் இருக்கும். ஏன்னா அந்த இதுக்கெலாம் பதியம் இருக்குது. அதுக்காக வேலைக்குடிங்கிற அந்த பண்ணாலும் ஒரு பெருமான பதியம். போற்றிய காதல் பெருக புள்ளிருக்கும் திருவேலூர் நாட்டடைந் தோளுடை 3 நயன பிரான் கோயில் நன்னி ஏற்ற அன்பு எய்தி வணங்கி இருவர் புல் வேந்தர் இறைஞ்சி ஆற்றிய பூசனை சாற்றி அருஞ்சொல் பதிகம் அணிந்தாறு. திரு புள்ளிருக்கு வேலூர் என்பது நமது வைத்தீஸ்வரன். அதுக்கு ஆன்மார்த்த மூர்த்தியாக இருக்கக்கூடிய, அதாவது நமக்கு நவசாமூர்த்திகளுக்கு பரமேஸ்வரன் திருக்குளக்கரையில் ஆன்மார்த்த மூர்த்தியாக ஒரு சுவாமியை கொடுத்து இதை பூஜை பண்ணிட்டு இரு அப்படின்னு கொடுத்தாங்க. அது இன்னும் நம்ம மரத்தில் இருக்குது. கோமேதகம்னு ஒரு அற்புதமான நவரத்ன அந்த கல்லெல்லாம் அமைஞ்ச திருமேனி அது. அப்பேற்பட்ட ஸ்தலம் புல் இருக்கு வேலூர். புல்லுன்னா சம்பாதி. முக்கியமான தகவல் இருக்கே சார்.
நம்ம மடத்துக்கு அதுதானே சாமி குலதெய்வமே. ஆமாம், இல்லை அதனால தான் குலதெய்வம். கரெக்ட். நம்ம கோயில் சுவாமி கொடுத்ததுனால இன்னொன்று கூட சொல்லலாம். என்னென்னா அதுதான் நம்ம குலதெய்வங்கிறத விட சிறு ஆதீனத்தில் தீட்சை வாங்கினவங்க அத்தனை பேருக்குடைய ஆன்மார்த்த மூர்த்திக்கு பேரும் வைத்தியநாதர் தான் பேர் வரும். வேறு புதுசாலாம் ஜாயின் பண்ண முடியாது. இதுதான் இது நமசிவாமத்திலால் அருள் செய்யப்பட்டது அப்படிங்கிறதுனால அங்கேயும் அவங்களுக்கு ஆன்மார்த்த மூர்த்தி வைத்தியநாத பெருமான் அப்படிங்கிறது தான் அமையும். அதனால் நம்ம சிவ பூஜையில் மட்டும் சிவபூஜை என்பதே ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் போல் அமைக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அது அந்த ஆலயம் மேற்கு நோக்கி எங்கே வைத்தீஸ்வரன் எப்படி இருக்கோ அதுபோல் தான் ஆன்மார்த்த பூஜையிலும் மேற்கு தூக்கி வாசலில் அமைக்கப்பட்டு தான் நம்ம பண்ணுறோம். இன்ன வரைக்கும் பண்ணணும் தெரிஞ்சுங்க. அதனால் ஆன்மார்த்த மூர்த்திக்கு வைத்தியநாத பெருமான்ங்கிறது தான் இதுதான். ஆனால் ஏன் அப்படின்னா நமக்கு குலதெய்வம் அங்கே இதெல்லாம் காரணம் தான், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? சரி, அப்பேற்பட்ட திருப்பதி இது வைத்தீஸ்வரன் உள்ளத்து எழும் பெரும் விருப்பம் மேலும் அவங்க போற்றிய காதல் பெருக புள்ளிருக்கும் புள்ளிருக்கு வேலூரிலே 4 தோள்களை உடைய 3 கண்களை உடைய பெருமான் வீட்டிற்கும் கோயிலை அடைந்து உரிய பேரன்பு பொருந்த வணங்கி அங்கே பறவை இனங்களுக்கு அரசர்கள் யார்? அதுதான் ஜடாயு அப்படின்னு சொல்லி இல்லையா? சம்பாதி அப்படிங்கிற சம்பாதி. அந்த என்பவர்கள் அந்த 2 பறவை அரசராக இருக்கக்கூடிய அவர்கள் சம்பாதி சடாயு என்பவர்கள் அங்கே வணங்கி செய்த வழிபாட்டினுடைய பெருமையை அந்த பதியங்களில் வச்சு பாராட்டி போற்றி அழகான ஒரு அற்புதமான தமிழ் சொற்களால் ஒரு பதியத்தை அங்கே அருளி செய்து இறைவனுக்கு மாலையாக சாத்தினார். ஆற்றிய பூசை, அதான் பாட்டை பார்த்தா தெரியும். இருவர் அன்பு எய்தி வணங்கி இருவர் புல் வேந்தர் இறஞ்சி ஆற்றிய பூசனையை என்ன பண்ணார்? சாற்றி அருந்தொல் பதிகம் அணிந்தார். அதனால் அது நம்ம தெரியும். கல்லார்ந்த ஒரு பாட்டு 2ஆம் தமிழில் வரக்கூடியது. அதனால் அங்கே இருக்கு மறைகள் வேள்னா முருகன் இருக்கக்கூடிய இடம். புல் இருக்கு வேலூர், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். புல் அப்படின்னா சம்பாதி. புல் இல்லை, புல் ஸ்கூலுக்கு வரக்கூடிய பள்ளிங்கிற வரக்கூடிய இல்லை வரக்கூடிய புல் அப்படின்னா புல்னா சம்பாதி. பறவை 2 சடாய் என்கின்ற பறவைகள் இருக்கு. மறைகளும் அங்கே வழிபட்ட காரணத்தினால மறைகள் இருக்கு. வேல் முருகனும் வழிபட்ட இடமாகினாலே. ஏன் அந்த முருகன் வழிபட்டார் அப்படின்னா அவருக்கு குழந்தை அந்த வைத்தியநாத சுவாமி புள்ளிருக்கு வேலூரில் அவர் குழந்தையாக இருக்கும்போது செய்த பூஜை பண்ணார். அதுக்கப்புறம் தான் திருச்செந்தூர் மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் இப்போ வலிமை பெறுவதற்காக பூஜை பண்ண இடம் முருகன். தனக்கு வலிமை வேண்டி இன்னும் யாரை இருக்கிறோம், அதனால் வலிமை வேண்டி சுவாமியை பூஜை பண்ணி அந்த வலிமையை பெற்று அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து கிளம்பிட்டு போனார். அதனால் வேள் அப்படின்னா வேள்னா இளையவன் அர்த்தம், அது குமாரன் அர்த்தம், அது அழகன் அர்த்தம், முருகன் அர்த்தம் தான் அது. வேளிலம் கண்ணி அப்படின்னா அந்த வேல்னா அதுக்கும் ஒரு பொருள் இருக்குது. இங்கே இளமை இளையவன் அப்படின்னு மூத்தவருக்கு இளையவன், ஆனால் இளையவன் அப்படிங்கிற பொருளுக்கு தான் வேள்னா இளையவன் தான். அது முருகப்பெருமான். இவர்கள் வழிபட்ட தலம் ஆகையினாலே இந்த பெயர் புல் இருக்கு வேலூர் அப்படி முழு பெயர். இன்னைக்கு வைத்தியநாதன் வைத்தீஸ்வரன் கோயிலாம் ஆயிடுச்சு வராது. ஏன்னா இதெல்லாம் சின்ன புண்ணியம் வந்துட்டு நமக்கு. அதனால் வைத்தியநாதன் சாமி பேரை மொத்தமாக சொல்லிடுவோம். இப்படி முதல் 10 பாடல்களையும் இந்த பறவைகள் ஆற்றிய இறை வழிபாடுகள்லாம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் அந்த பதியத்தில் அப்படியே வைக்கிறது. 10 பாடல்களையும் இந்த பறவைகள் எப்படி வழிபட்டது அப்படிங்கிறதான் அந்த பதியத்தில் வைக்கிறார். அதனால் நீங்கள் என்ன செய்யணும், அந்த பதியத்தை ஒரு தடவை பாருங்கள். 10 பாடலும் வச்சாச்சு. ராவனுடன் செய்த போர் சிறப்பு அங்கே அதுவும் அங்கே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அதனால் யோசனை போய் பூங்கொணர்ந்து அங்கு பூசனை செய்து இணைந்து இருந்தான் புள்ளிருக்கு வேலூரே அப்படிங்கிறதெல்லாம் அந்த பதியத்தில் வரும். ஆனால் நீங்கள் அந்த போய் பார்த்து நேராக போய் படித்து பாருங்கள்.
நின்றியூரின் நெமலர்த்தம் நீள்கடல் ஏத்தி கூடிய காதலில் போற்றி கொம்பிட்டு வந்தமிழ் கூறி நாடு நீர் சீர் நீடூர் வணங்கி நம்பர் திருப்பொன்கூர் நன்னி ஆடிய பாதமிரஞ்சி அருந்தமிழ் பாடி அமர்ந்தாரு. இன்னும் எந்த இடங்களுக்கெல்லாம் போனார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாரு. திரு நின்ற ஊர், சரிங்களா? நீடு திரு நின்றியூர் அப்படிங்கிறது தான். திரு அப்படின்னா என்றும் திரு என்றும் நிலை பெற்றிருக்கக்கூடிய நின்றியூரில், சரிங்களா? இறைவனுடைய பெருமை மிக்க திருவருளை போற்றி சொல்லுவாங்க. மகாலட்சுமி பூஜை பண்ண இடம் சொல்லுவாங்க. சரி, லட்சுமி பூஜை பண்ண. ஆமாம், லட்சுமி பூஜை பண்ண இடமா அது. அப்படி வரும். சரி, திரு என்றும் நிலை பெற்றிருக்கக்கூடிய திருநின்றியூரில் இறைவனுடைய பெருமைமிக்க திருவடிகளை போற்றி மிக்க பக்தியோடு காதலால் வணங்கி கும்பிட்டு வளமையாக இருக்கக்கூடிய திரு பதிகங்களை அங்கே பாடி அருளி நாளும் அங்கேருந்து கிளம்பி திருநீருடரை வணங்கினார். அதில் லட்சுமி பூஜை பண்ண இடம் எது அப்படின்னா திருநின்றியூர். அது இன்னைக்கு தர்மராஜன் கட்டுப்பாட்டில் இருக்கு. அவங்களுடைய தர்மத்தை சார்ந்தது. அவள் திருப்பார்கடலிலே தோன்றி, இதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். திருப்பார்கடலில் தோன்றின உடனே அங்குள்ள நிலைமையெல்லாம் ஓர்ந்தால், திருப்பார்கடல் எப்படி தோணுனா கடைஞ்சாங்கல்ல, அதுவே கர்ப்பமாக மாறி அந்த குழந்தையை பெற்றெடுத்தது எது? எல்லாம் ஒன்று வரும்போது லட்சுமியும் வந்த உடனே நேராக என்ன பண்ணால் பரமேஸ்வரனுடைய திருவடியை நாம் அடையணும், அவ்வளோதான். அப்படி வழிபட்ட இடம்னா திருநெல்வேலி அப்படின்னு அந்த தலைவர் வழிபட்டுருக்கும் போது இதுக்கு முன்னாடி இவ்வளோ போகிறத பார்த்துட்டான். யார்? கருப்பு நிறமாக இருக்கக்கூடிய ஆம வடிவத்தில் இருக்கக்கூடிய திருமால். இவங்க சாமியை நோக்கி தான் பண்ணான். என்ன ஒன்று, எனக்கு அந்த லட்சுமி ஒன்று. அவர்கிட்ட போய் கேட்டால், ஐயோ சாமி, திருவடி தவிர எதுவும் பண்ண மாட்டேன், திருவடியை தவிர வேறு எதையும் நான் எனக்கு யாரும் வேண்டியதில்லை. இறைவனுடைய கட்டளையின் பேரில் இருந்தாலும் உத்தரவுக்கு அஞ்சு நான் என்றைக்கும் உன் திருவடியிலே இருக்கணும், அதுக்கு நீர் அனுகிரகம் பண்ணீங்கன்னா நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த கண்டிஷன் போட்டேன். கல்யாணம் சாமி உத்தரவை நான் பண்ணிடுறேன், ஆனால் நான் உன் திருவடியில் என்னால் இருக்கணும்னா. இது இந்த வித்தியாசமான வரம் எப்படி கொடுக்க முடியும்? ஆனால் சாமி நினச்சா என்ன வேணாலும் என்ன வேணாலும். இதுதான் கருணை. உடனே சுவாமி என்ன பண்ணார்? சரி பரவாயில்லம்மா, நீ இன்றிலிருந்து வில்வத்தில் வாசம் பண்ணக்கூடிய நிலைமையும் உனக்கு தருகின்றோம்னு. இந்த வில்வத்தை எல்லாரும் சாப்பிடுவோம், எனக்கு வந்துடும், திருவடியிலே நீ இருப்ப, அவனோட வாய்வார் அப்படின்னு. அந்த வரத்தை பெற்ற இடம் இது அப்படின்னா திருவள்ளுவர். இதெல்லாம் அந்த பதியங்களை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் வில்வத்தை சாத்தினா 2 மடங்கு லாபம் நமக்கு கிடைக்கும். அதை தெரிஞ்சாலும் செய்யுங்க, அவ்வளோதானே. வேற ஒன்று புதுசாக லாபமே கிடைக்கும். அதுக்காகவே நீங்கள் பூஜை பண்ணுங்க. அப்போமாவது பூஜை பண்ணுங்க. எல்லா மலர்களையும் சாத்தினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பங்கு தான். இங்கே லட்சுமியினுடைய அனுகிரகமும் உனக்கு கிடைக்கும், பரமேஸ்வரனுடைய அனுகிரகமும் உனக்கு கிடைக்கும். அதனால் வில்வத்தை சாத்தி, பூச்சி உள்ள வில்வத்தை சாத்தாதீங்க. சாத்தினீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் கண்ணு 2 தெரியாமல் போயிடும். உண்மை இது, எல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லும். அதே போல் துளசி என்பதையும் சாமிக்கு சாத்தலாம். ஏன்னா துளசி வடிவம் என்பது லட்சுமி தேவி தான். அதனால் துளசியும் சுவாமிக்கு சாத்தக்கூடிய ஒரு அற்புதமான பத்திரங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க. நிறைய அறியாமை பெற்றவர்கள் துளசி சாத்தக்கூடாது, அது பெருமாளுக்குரியது. பெருமாளே சாமிக்குரியது தான். இந்த பெருமாளுக்குரிய பெருமாள் இல்லை, அந்த அறிவு கூட இல்லாமல் இருக்கப்பட்டவன் எத்தனையோ பேர் இருக்கான், நிறைய பேர் இருக்கான். சாத்தக்கூடிய பூஜாரியும் சரி, சிவாச்சாரியாரும் சரி, அடியாரும் சரி, இப்படி ஒரு எண்ணம். துளசின்னா அது அவருக்கு தான் உரியது, அருகு வந்து விஷ்ணுவுக்கு சாத்தக்கூடாது, இப்படி இதெல்லாம் ஒரு பேதம். எங்கே சொல்லியிருக்கு சொல்லுங்க? ஒன்றும் கிடையாது. தனக்கு தோன்றியதெல்லாம் சட்டம் என கொள்ளக்கூடிய அறிவிலிகள் என்று தான் நம்ம சொல்லணும். சரி, எங்கே
திருநின்றியூரில் வணங்கின பிற்பாடு அங்கேருந்து பக்கத்தில் அப்படியே மேற்கு திசையில் வராங்க. வரும்போது திருநீடூரில் அந்த தல வரலாறில் பார்த்திங்கன்னா எப்படி தில்லை வாழ் 3000 அந்தணர்கள் இருந்தாங்களோ அதுபோல் இங்கே 300 சிவாச்சாரியர்கள் இருந்த இடம், அந்தணர்கள் வாழ்ந்த இடம் இது திருநீடூர் என்கின்ற ஒரு அற்புதமான சேத்திரம். ஒவ்வொரு நாளும் ஒருவர் அந்த குடும்பத்திலிருந்து போய் பூஜை பண்ணுவாங்க. அந்த இடத்துல பூஜை எப்போ கிடைக்குன்னா அவன் இடத்துல தவம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய காலம் அந்த 300 நாள் தவம் பண்ணிட்டு இருப்பான். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சேத்திரம் இன்றைக்கி முழுக்க இஸ்லாமிய வசமாக மாறிடுச்சு ஊர். அதனால் பூஜைகளும் அது போலவே இருக்குது. அதுதான் அந்த ஒவ்வொரு விஷயமும் நம்ம நினச்சி பார்க்கும்போது நாம் செய்த தவ குறைவு இந்த மாதிரிலாம் ஆகிக்கொண்டு இருக்குது. சரி, இங்கே பார்ப்போம். நம்ம அதெல்லாம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. சுவாமி நினச்சா தான் இதெல்லாம் மாறணும்னு அவசியம் இல்லை. நாம் முதல்ல மாறுவோம், அதுதான் உண்மை. சரி, இப்படி வளமையான இந்த திருப்பதிக்கு பாடி அங்கிருந்து நாளும் திருநீடூர் என்கின்ற சேத்திரத்தில் உள்ள சுவாமி அங்கே போய் வணங்குறார். அதுக்கப்புறம் அங்கிருந்து கொண்டு திருநீடூரில் இருந்துட்டு அதுக்கப்புறம் திருநீடூரில் பதியம் படித்தாங்களான்னு தெரியல. ஏன்னா செய்யுள்ள காணலை, அதனால் படிக்காமல் இருந்திருப்பாங்களான்னு எனக்கு சந்தேகம் தான். ஆனால் சுந்தரம் சாமியுடைய தேவாரம் இருக்கு. நீடூர் வேந்தனை பணியாக விடலாமே அப்படிங்கிறத, ஐயோ அதை பணியாமல் விட்டீங்கன்னா உங்களுக்கு நரகம் தான் கிடைக்கும், எதுவுமே கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறது. பணியாக விடலாமேங்கிறது ஒரு அற்புதமான சுந்தரம் சாமியோட தேவாரம் இருக்குது, பார்ப்போம். அதுக்கப்புறம் திருநீடூரில் இருந்துக்கிட்டு திருப்பன்கூர், அங்கேருந்து அப்படியே வடக்கு திசையாக வந்து திருப்பன்கூர் எல்லாருக்கும் தெரியும். நம்ம திருநாளை போவாருக்கு அனுகிரகம் பண்ண முதல்ல அனுகிரகம் பண்ண சுவாமி இது அப்படின்னா ஏன்னா எல்லா இடத்துலையும் நந்தியந்தேவர் என்பது ஒரு இடப வாகன ரூபமாக இருக்கக்கூடியவர். நந்தியந்தேவர் 2 இருக்கார். ஒன்று நம்ம மத ஆலயத்தை தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாத்தியா இடது பக்கம் ராஜகோபுரத்தில் இருந்தார் நந்தியந்தேவர். அவர் தான் முதல் அடியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் உபதேசம் பெற்றார் திருவையாறுலேருந்து. ஆமாம், இது இடபதேவர். அதனால் இவருக்கும் ஒரு நந்தின்னு ஒரு பேர் இருக்குது, அதனால் நந்தி. சரிங்களா? அப்படி விலகியிரும் பிள்ளாய் என்று சொல்லி நந்தியந்தேவரை விலகியன்னா திருப்பன்கூரில் மிகப்பெரிய நந்தி. அதனால் உள்ளே என்ன நடக்குன்னு வெளில தெரியாது. திருப்பன் ஒவ்வொரு நாளும் வழிபாடு செய்து ஏங்கி பரமேஸ்வரனை தரிசனமே பண்ண முடியலையேன்னு சொல்லி ஒரு என்ன பண்ணுறது அந்த ஏக்கம் இருக்குது. அந்த ஏக்கம் வந்த காரணத்தினால ஐயோ இந்த குழந்தைய இன்னும் ஏங்க வைக்கக்கூடாதேன்னு சொல்லி இரக்கத்தின் பேரில், பரமேஸ்வரன் கருணையின் பேரில் விலகியிரும் பிள்ளாய், நம்ம குழந்தை வெளில நிற்கிறான், விலகிரும் நந்தி விலகி நின்று காட்சி கொடுத்தார் சுவாமி. அப்படி அனுகிரகம் பண்ண ஒரு அற்புதமான சேத்திரம் எது அப்படின்னா திருப்பன்கூர். அங்கேயும் சென்று பரமேஸ்வரனை பாடி முந்தி நின்ற அப்படிங்கிற ஒரு அற்புதமான 1ஆம் திருமுறையில் வரக்கூடிய ஒரு பதிகம். அது தக்கராக பண்ணியில் அந்த ஒரு அற்புதமான பாட்டு. அங்கே படிச்சுட்டு அங்கு நின்று ஏகி அப்பாங்கில் அரணார் மகிழ் கோயிலான எங்கனும் சென்று பணிந்தே ஏத்தி எமவான் மடந்தை பங்கர் உரை பல மன்னி படிகரை கோயில் வணங்கி தங்கு தமிழ் மாலை சாத்தி எங்குருகை திருக்குறுக்கை பதி சேர்ந்தார். இப்படி வருகின்ற காலத்தில் திருப்பன்கூர் சுவாமி ஒரு அற்புதமான அவரையும் வணங்கிக்கிட்டு அங்கிருந்து என்ன செய்கிறார், வரிசையாக வரக்கூடிய ஆலயங்களாக இருக்கக்கூடிய புறப்பட்டு அங்கே இருக்கும் அருகில் இருக்கக்கூடிய இறைவர் வீட்டில் இருக்கக்கூடிய கோயிலாக எங்கும் சென்று முறையாக பணிஞ்சிட்டே வராரு. இடையில சொல்லலை அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த இடத்துல பதியம் படிக்கலன்னு அர்த்தம் நம்ம எடுத்துக்கலாம். உமையம்மையாக ஒரு ஊரில் கொண்டு இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய மண்ணி படிக்கரை அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்குது. அது இன்னைக்கு எழுப்பப்பட்டு ஊரும் ஆலயமும் முழுக்க இன்னைக்கு திருவாரூர் ஆதீன கண்ட்ரோலில் இருக்குன்னு. அப்பேற்பட்ட பழமன்னிப்படிக்கரை என்கின்ற இந்த கோயிலை வணங்கி தமிழ் மாலைகளை பாடி திருக்குறுக்கை பதிய இங்கே இருந்து ஆரம்பிச்சார். ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலெல்லாம் இருக்குது.
திருக்குரங்குக்கா, குரங்கு வந்து வழிபட்ட தலம் இருக்கலாம். அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் அது இருக்குது. சரிங்களா? குரங்குக்கா இன்றைக்கும் ஏதோ ஒரு மாதத்தில், குறிப்பிட்ட மாதத்தில் குரங்கு 2 வந்து அங்கே வந்துட்டு போகிறதா இன்றைக்கும் செய்தி இருக்குது. அதுக்காக சொல்லுவாங்க. ஆனால் அந்த குரங்கு தான் அப்படின்னு சொல்ல முடியாது, இருக்கு. ஆனால் சரிங்களா? அதனால் இங்கே திருநாவூர் சாமிகளுடைய பதிகம் இருக்குது. சரிங்களா? திருமலாப்பண்ணி படிக்க இதில் இல்லை, திருக்குரங்குக்காலெலாம் சொன்னது. திருமலாப்பண்ணி படிக்காரைக்குடியில் சுந்தர சுவாமிகளுடைய பதிகம் அங்கே இருக்குது. ஆனால் சுவாமிகள் அவர்களே செய்ய அந்த பதிகம் நமக்கு கிடைக்கல. நாம் பண்ண தவக்குறவு கிடைக்கலை அப்படிங்கிறதை கூறி, இப்படிலாம் நம்ம தவம் சரியாக செஞ்சுருந்தா ஞான அறிவு இடைவிடாது கிடைக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. நமக்கு கிடைக்கலன்னா நாம் தவக்குறவில் இருக்கோம் என்று சொல்லி நாளைக்கு பரமேஸ்வரனால் வகுப்பு இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து இந்த அளவில் நிறைவு கொள்வோம். தெரிஞ்சுக்கோம். நம்ம பார்வதி பதையே சிவசிதம்பரம் கார்த்திகே நாம சங்கீர்த்தனம் சுப்பிரமணியம் வள்ளி காந்த ஸ்மரணம் சிவசுப்பிரமணியம் திருச்சிட்டம்பலம்.